அக்கா அக்கா ஹலோ மது அக்கா ஹலோ அம்மா ரஞ்சினி கிட்ட பேச வேணான்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லம்மா புரிஞ்சுக்க. மாப்பிள, கற்பூர புத்திடா உனக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நான் ஒரு கோடு தான் போட்டேன், நீ என்னடான்னா பெரிய ரோடே போட்டுட்டியே. கில்லாடிடா நீ. அதப்படிடா நீ அவ்வளவு சீக்கிரமா காரியத்தை முடிச்சிட்ட? மாமா, ஏய், எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் டைனிங் டேபிள்ல சந்திரமதியோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க ஐஸ்வர்யா வந்தா. அவ இருந்த கோலத்தை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. சும்மா இரு மாமா, நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னது கற்பனையா? பின்ன என்ன மாமா, நீ சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா ரூமுக்கு போனது உண்மைதான். ஆனா அங்க நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. என்னது நடக்கலையா? அங்க என்ன நடந்ததுன்னா, அட இவ்வளவுதானா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். இனிமே ஐஸ்வர்யா அவனுக்கு சொந்தமாயிடுவா, சந்திரமதியோட அத்தனை சொத்துக்கு நீ வாரிசு ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே. செல்வா, மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நேத்து இல்லைன்னா இன்னைக்கு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆனா காரியம் மட்டும் நமக்கு தான் சாதகமா முடியணும். நாம செட்டில் ஆகணும்னா இத தவிர வேற வழியே இல்லை. ஆமாடா, வேற எந்த வழியுமே இல்லை. அதனால இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு நீ கவலையே படாத. நீ அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. இதை விட பெட்டர் சான்ஸ் உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி முடிச்சிரு. என்ன நடக்கும்டா, நீ நடத்தி காட்டுவ. சரி மாமா. எப்பவும் சீக்கிரம் வருவான், இன்னைக்குன்னு பார்த்து லேட். என்ன பண்றது? ஹலோ ஹலோ, நான் ஐஸ்வர்யா பேசுறேன்டி. என்னாச்சு? கார்த்திகாவை தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ இன்னும் வரவே இல்ல. ஆமா, டெய்லி இந்த வழியில் தானே வருவான் அவன். கன்ஃபார்மா தெரியும்ல? ஐயோ, கன்ஃபார்மா தெரியும். டெய்லி அந்த ரூட்ல தான் வருவான். அவன் வந்த உடனே பிளான் படி கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்துரு. சரியா? ஓகே, வச்சிடுறேன். சரி.
என்னாச்சு? வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் சார். ஐயோ. சரி எழுந்துருமா, எழுந்துரு. சார் பெயினா இருக்கு சார். சரி பார்த்து எழுந்துருமா, பார்த்து. கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப பெயினா இருக்கு. சரி வா, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா போயிட்டு வருவோம். பரவாயில்ல சார், நான் முதல்ல வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் சார். ரொம்ப பெயினா இருக்கு சார். கொஞ்சம் என்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க சார். உங்களை வேணா என் அண்ணனை விட்டு ட்ராப் பண்ண சொல்றேன் சார். அப்பா சார், யோசிக்காதீங்க சார். கை லேசா வீக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சார். பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். சரிம்மா வா போலாம். வாமா, வா உட்கார். சார் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, என்னாச்சு? அதுவா, ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தேன்டி. ஸ்கூட்டி ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். அப்போ ஒரு சார் வந்தாரு. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப அவரோட தான் வந்துகிட்டு இருக்கேன். சரியா? அப்படியா? சரி சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. வச்சிடுறேன். ஓகே. போலாமா? போலாம் சார். சாவி எங்க வச்சே? ஐஸ்வர்யா, ஆ, என்ன ஐஸ்வர்யா தேடிட்டு இருக்க? அது கெஸ்ட் ஹவுஸ் சாவி இங்க வச்சிருந்தேன். அதத்தான் தேடிட்டு இருக்கேன். காணோம். அந்த சாவி சந்திரமதி ரூம்ல எல்லாம் இருக்கு. போன வாரம் ஆபீஸுக்கு விஐபிஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் அங்கதானே தங்க வச்சேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ, ஐஸ்வர்யா, இந்தாமா. ஐஸ்வர்யா, ஆ, கெஸ்ட் ஹவுஸுக்கு எதுக்குமா போற? அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் போறேன். தனியாவா போற? நானும் வரமா கூட? அங்க வேலைக்காரி இருக்கால, நான் பாத்துக்கிறேன். தனியா போறா கெஸ்ட் ஹவுஸுக்கு? என்ன மாமா இங்க நின்னுகிட்டு இருக்க? ஏய், வாடாங்க. நீ உடனே கெஸ்ட் ஹவுஸுக்கு கிளம்பணும். ஐஸ்வர்யா தனியா போயிட்டு இருக்காடா. அட போங்க மாமா, ஏற்கனவே ட்ரை பண்ணதுல அக்கா கிட்ட மாட்டிட்டு இருப்பேன். எப்படியோ தப்பிச்சிட்டேன். அது நினைச்சாலே பயமா இருக்கு. முட்டாள்தனமா நீ வீட்டுக்குள்ள ட்ரை பண்ண, அதான் அப்படி நடந்துச்சு. இப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஐஸ்வர்யா தனியா தான் போயிருக்கா. யோசிக்காதடா, இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது உனக்கு. போடா 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 போடா. செல்வா, அக்கா எங்க கிளம்பிட்ட? இல்லக்கா, சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போறேன். அவங்களால அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல பேங்க்குக்கு போயிட்டு வா. அவனை ஏன் சந்திரா பேங்க் அனுப்புற? நான் போயிட்டு வரேன். அவன் போனா ஏதாவது தப்பு பண்ணுவான், அப்புறம் நான் போக வேண்டி வரும். எதுக்கு ரெண்டு வேலை? சரி, செக் புக் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வா. ஏய், அவ திரும்பி வர்றதுக்குள்ள சீக்கிரம் போடா போடா. சரி மாமா.
என்ன இது நேரங்கால தெரியாம கழுத்து இருக்குது. புஷ்பா புஷ்பா இத வந்துட்டேம்மா. வணக்கம்மா. புஷ்பா, நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்ல போறேன். அத நீ ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். சரியா? செய்றேம்மா. இப்ப என்ன தேடி இங்க ஒரு கெஸ்ட் வருவாரு. நீ என்ன பண்ற? ஒரு கிளாஸ்ல ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கோ, இன்னொரு கிளாஸ்ல கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோ. சரிங்கம்மா. இந்தா, இதுல 4 டேப்லெட் இருக்கு. இத கரெக்டா கிரேப் ஜூஸ்ல கலந்து வர்றவருக்கு தரணும். புரிஞ்சுதா? அம்மா எதுக்கு? எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ புஷ்பா, அவர் என்னோட ஃப்ரெண்டு. சும்மா அவர் வெறுப்பேத்தணும்னு பண்றதுக்காகத்தான். நீ ஒண்ணும் பயப்படாத. இங்க பாரு, கரெக்டா கிரேப் ஜூஸ்ல போட்டு கொண்டு வரணும். புரிஞ்சுதா? பாத்துருங்கம்மா. சரி சரி, நீ போய் ஜூஸ் ரெடி பண்ணு. வாமா வீட்டுக்குள்ள போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மயக்கம் வர மாதிரி இருக்கு சார். அம்மா உள்ளதா இருப்பாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். அம்மா எதுக்குமா? நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன். வா. ப்ளீஸ் சார், கொஞ்சம் வர சொல்லுங்க சார். மேடம் மேடம் ஹாய் கார்த்திக். வா கார்த்திக், உட்காரு. என்ன கார்த்திக், அந்த பொண்ணோட அம்மாவை தேடுறியா? ஐ அம் ரியலி சாரி. அவங்க யாரும் இங்க இல்ல. நான் தான் உன்னை பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். திருந்தவே மாட்டியாடி நீ? சி, எங்க அவ? ராஸ்கல். கார்த்திக் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். அநேகமா நம்ம 2 பேரும் பாத்துக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கார்த்திக், உள்ள வாயே. என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு ஒரு கிளாஸ் ஜூஸாவது குடிச்சிட்டு போயே. இவ்ளோ தூரம் வந்துட்ட இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், யோசிக்காத. வா, உள்ள வா கார்த்தி, ப்ளீஸ். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கார்த்தி. நான் எத்தனையோ தடவை உன்னையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே இல்லை. நான் உன் மனசுல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எங்க அம்மா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்லயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த ஜூஸ்ல கலக்க சொன்னாங்க? மறந்து போச்சு. ஆப்பிள் ஜூஸா தான் இருக்கும். இனிமே எப்பவுமே நான் உன் வழிக்கு வரமாட்டேன். இந்தாங்கம்மா. இல்ல வேண்டாம். கார்த்திக், போகாத கார்த்திக். அதான் நான் சொன்னனே, இதான் நம்ம சந்திக்கிற கடைசி தடவைன்னு.
பிரியறது பிரிய போறோம், சந்தோஷமா பிரியலாமே. இந்த ஜூஸ குடிச்சிட்டு கிளம்பிடு ப்ளீஸ். என்னாச்சு ஐஸ்வர்யா? என்னாச்சு? என்னாச்சு ஐஸ்வர்யா? என்னாச்சு? ஏய் ஏய் ஐஸ்வர்யா, ஏய் ஐஸ்வர்யா என்னாச்சு? ஐஸ்வர்யா, ஏமா யாரும் இல்லையா?